Warm welcome to the finals. ஸோ முதல் ஃபைனல் இங்கே. ஸோ ஜூனியர்ஸ்க்கான முதல் ஃபைனல் இங்கே. ஸோ KA5 vs City5. ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்டிங்க. ஆஹா, ஒரு ஃபவுல் கால் அண்ட் செம்மையாக ஆடி இருக்காங்க ரெண்டு டீம்ஸுமே. ஸோ ஃபைனல்ஸ் வராது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது, அதுவும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில். ஸோ மூணு கேட்டகரியாக நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். ஸோ சீனியர், ஜூனியர் அண்ட் வெட்டரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ் வரதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ மூணு கேட்டகரியிலையும் தனித்தனி கேட்டகரியில் தனித்தனி ஃபைனல்ஸ் நடக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஃபார் த ஜூனியர்ஸ் அண்ட் செகண்ட் ஃபைனல்ஸ் ஃபார் த ஓப்பன் கேட்டகரி அண்ட் தேர்ட் ஃபைனல்ஸ் ஃபார் த வெட்டரன்ஸ். நல்ல ஒரு கிக் இங்கே லாங்காக போட்டிருக்காருங்க, பட் ஸ்ட்ரைட் டு த கோல் கீப்பர்ஸ் ஹேண்ட் டி பாக்ஸ்குள்ள. எஸ், நல்ல ஒரு கிக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. ஃபார்வர்ட், கோயிங் ஃபார்வர்ட். ஸோ City5 கோயிங் ஃபார்வர்ட் ரைட் நவ். ஸோ ஃபைனல்ஸில் ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கோல் பிளேஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் இந்த மேட்ச் ப்ரெஷர் இல்லாமல் ஆடலாம், இல்லைனா ஃபைனல் ப்ரெஷர் கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் இருக்கும். ஸோ ஃபைனல் ப்ரெஷர் இல்லாமல் ஆடணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டீம் ப்ரெஷர் இல்லாமல் ஆடணும், இந்த மேட்சை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக கோல் போட்டே ஆகணும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாதி மணித்துளிகளில் ஒரு 5 to 10 minutes ஒரு கோல் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும் போதே இன்டென்சிட்டியாக ஒரு கேமை ஆடி ஒரு கோல் போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு லாங் பாஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வெயில் அடிக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரைன் அவுட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஒரு பெரிய ட்ரை இருந்தது. அட் த எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே ஹியூமன்ஸ், கண்டிப்பாக டீஹைட்ரேஷன்ஸ் அண்ட் ட்ரைன் அவுட் அது எல்லாமே ஆகிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 minutes இருக்கிற அந்த ஹரிபரி, அந்த எனர்ஜி லாஸ்ட் 5 minutes இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இது என்னென்னா அது ரெண்டு டீமுக்குமே பொருந்தும். ஸோ அதனால் அந்த கேம் வந்து கண்டிப்பாக மாறாது. ஸோ அந்த இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ தூரம் அவங்களோட கெப்பாசிட்டி இருக்குது, பிளேயர்ஸோட கெப்பாசிட்டி இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது டீமோட விக்டரி. ஸோ ஸ்டாமினா பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்ம குருட்டுத்தனமாக ஓடுறது ஸ்டாமினாவை வந்து கன்ஃபார்மாக நமக்கு கம்மி தான் பண்ணும். நல்ல கால்குலேட்டிவ் கேம் பிளே எந்த டீம் கிட்ட இருக்குது, நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், கண்டிப்பாக பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணி ஆடணும், டீம் ஒர்க் பண்ணணும், ஸோ நிறைய பாசஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் நம்ம பார்க்க போனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே நல்லா மெச்சூர்டாக ஆடுறாங்க. இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் கிட் பிளேஸ், அப்படி இல்லை, கிட்ஸ் ஆடுற மாதிரி கிடையாது. ஜூனியர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பேர் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இட் மஸ்ட் பி அ டீடைல்டு ஒன்று தான், கரெக்டாக டீடைல்டாக தான் பேர் வச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அ கிட்ஸ் கேம், இட்ஸ் அ ஜூனியர்ஸ் கேம். அண்ட் ஒரு த்ரோ இன் கிடைக்கணும். ஸோ லாஸ்ட் டச் ஃப்ரம் த லெக் ஆஃப் KFA அண்ட் நல்ல ஒரு த்ரோ இன் அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ரைட். City5 சான்சஸ் இருக்கா? லெட்ஸ் வி சி. இல்லைங்க, வெளியில் போயிருக்கு. ஸோ நிறைய சான்சஸ் இங்கே கிரியேட் பண்ணுறாங்க, மிஸ் பாசஸ் நிறைய நடக்குது. இதுதான் சொல்லியிருந்தோம், அந்த ஃபைனல் ப்ரெஷர் கண்டிப்பாக எல்லா டீம் கிட்டேயுமே இருக்கும். அந்த ஃபைனல் ப்ரெஷர் இல்லாமல் ஆடணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், ஒரு கேம் பிளே வேணும், ஒரு டீம் ஒர்க் வேணும், டீம் கோஆர்டினேஷன் வேணும். ஸோ அதை தாண்டி மென்டார்ஷிப் எந்த மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க பார்ப்போம். கோச்சஸ் கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. கோச்சஸ் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த ஆடியன்ஸஸும் சரி, அவங்களோட சீனியர்ஸும் சரி, ஸோ கமிட்டி பீப்புள்ஸுமே சரி, என்னதான் வெளியூர்லேருந்து சில டீம்ஸ் வந்திருந்தாலுமே ஃப்ரம் த லோக்கல் பீப்புள்ஸ், ஃப்ரம் த கமிட்டி கைஸ், ஸோ நிறைய அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. லாங்
பாஸ் போட்டிருக்காரு. சான்ஸ் இருக்கா? இல்லங்க. ஸ்ட்ரைட் அவே எங்க கோல் கீப்பர் நல்ல சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு. நல்ல சேவ் எங்க கோல் கீப்பர் கிட்ட இருந்து. And 15 people are watching this wonderful live and wonderful final, the grand final. Balaji, and thank you so much for commenting on YouTube. Vimal, Neymar Bala அண்ணா கூப்பிட்டுருக்காரு. பாலாவோட பிக் ஃபேன் நான் அப்படின்னு இருக்காரு. ஏவி விலாக்ஸ், thank you so much for watching this video. Ramesh Kannan, thank you watching from UK. Thanks a lot Ramesh Kannan. Coming back to the match. So bowling யார் கால்ல இருக்கு? KFA, பட் வெளியில போயிருக்கு. ஒரு த்ரோயின், நல்ல ஒரு த்ரோயின் கிடைக்கணும். ஃப்ரீ ஃபார்வர்ட் அங்க, பட் இருந்தாலுமே பால் வெளியில போயிருக்கு. ஒரு த்ரோயின் கிடைக்கணும். நல்ல பாஸ் தான், பட் வெளியில போயிருக்குங்க. ஆக்சுவலா அவர் ஆன் தி லைன்லயே போட பார்த்தாரு பாஸ், அவர் எடுத்துருவாருன்னு நினைச்சு. டி பாக்ஸ்க்குள்ள ஒரு நல்ல டிஃபென்ஸ் இருக்குமா? எஸ், டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. பா, சரியான ஸ்கில்லிங்க, அழகா எடுத்துட்டு போயிட்டா. அப்படி ஒரு 5 feet ஸ்டார் அவரு. Bro, anybody know the final teams for the open category? இன்ஃபார்ம் பண்ண ப்ரோ. எஸ், தூக்கி அடிச்சிருக்காரு வெளியில. 1 bounce, 2 bounce to the goalkeeper. அது ஹைட்டா தூக்கி அடிச்சிருக்காருங்க. கை பட்டிருக்கா? இல்ல. விசில் பண்ணிருக்காங்க. மேபி இட்ஸ் ஹேண்ட்ஸ். எஸ், ஐ திங்க் சோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் இரண்டு அணியினருமே சமநிலையில் இருக்காங்க. 0-0.
ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் 0-0ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நல்ல ஒரு த்ரோ இன். நல்ல பாஸ். அண்ணாங்க நல்ல பாஸ். டி பாக்ஸ்குள்ள போயிருக்காங்க. ஒரு கோலா, இன்னும் சான்ஸ் இருக்குங்க. ஆஹா, ஃபவுல் 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 விசிலிங்க பண்ணியிருக்காங்க. எஸ், நல்ல ஒரு கிக்கு. ஆஹா, செம்மையா ரிசீவ் பண்ணாரு பால் இங்க மிடில்ல. சென்டர் மேன் அழகா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி ப்ராப்பரா எடுத்திருக்காரு. பட் பால் வெளியில போயிருக்கா. நல்ல பாஸா இல்ல மிஸ் பாஸ்? மிஸ் பாஸ் கூட இல்ல, வெளியில போயிடுச்சு. த்ரோ இன் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க பால் கேஎஃப். ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணணும் இங்க. தள்ளி விட்டுருக்காரு. அண்ட் உள்ள போகுமா? இல்ல, ஸ்லைடு பண்ணி வந்தாருங்க இந்த பாய். பட் பால் வெளியில போச்சு. எந்த பலனும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஸ்லைடுக்கு. அண்ட் ஒரு நல்ல த்ரோ இன். வில் மேனேஜபிள். ஆஹா, இங்க ஒரு ஃபவுல் கால். டோன்ட் டச் த மேன் யார் அப்படின்றாரு இங்க ரெஃப்ரி. குட் சேவ் யா ப்ரோ நித்யா. ஃபேன்ஸ் டிஜிஇஏ, அவர் பேர் என்ன? தேகாவா? தேவா ஃபேன்ஸ் கிளப்பா? பால் மாறிடுச்சு. கேஃபே பால் எடுத்துட்டு போறாங்க. ஃபார்வர்ட் சென்டர் ஃபார்வர்ட் எடுத்துட்டு போறாரு. பட் நல்ல டிஃபென்ஸ். அங்கேருந்து நிறுத்தி அடிச்சிருந்தாருன்னா மேபி ஒரு கோலா இருந்திருக்கும். பட் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க அழகா. அகைன் ஒரு ஹெடரா இருக்கும். எஸ், ஹெடர். நல்ல பாஸ். எடுக்க முடியுமா? இல்ல, வெளில போச்சு. அந்த லைன்ல யாச்சும் எடுத்துடலான்னு பார்த்தாரு, பட் முடியல. செம்ம ஸ்கில்லுங்க அங்க. பட் நோ யூஸ்ஃபுல்லா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோ யூஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பால் வெளியில போயிடுச்சு. பட் நல்ல ஸ்கில்லு, நல்ல பாஸ் தான். கொஞ்சம் மிஸ் பாஸ் ஆயிடுச்சு. லாங் பாஸ். ஆள் இருக்காங்களா ரிசீவ் பண்றதுக்கு? ஆளே இல்ல அங்க. பட் நேரா கோல் கீப்பர் கைக்கு போயிருக்கு.
hello. This is hello. நல்ல ஒரு கிக்கு, பட் வெளியில போயிருக்கு, மிஸ் பண்ணியிருக்காங்க. கோல் போஸ்ட்டை விட்டு ஸ்லைட்லி அவே ஃப்ரம் த கோல் போஸ்ட். நல்ல ஒரு கார்னர் கிக்கு, ஹெட்டர், ஆஹா, ஓவர் த ஹெட், கொஞ்சம் ஹைட்டாவே போயிருக்கு. முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணாங்க. நல்ல ஒரு கிக்கு, ஐயோ செம்ம க்ளோஸுங்க. ஸோ கோல் போஸ்ட் மேலே பட்டு போயிருக்கு, சரியான க்ளோஸு. சிட்டி 5 நேரத்துக்கு ஒரு 1-0 இருந்திருக்குமே. ஓ மை காட், ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். தூக்கி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஹெட்டர். சரியான ஸ்கில்லிங்க. சேஸ் பண்ணிடுவாரா? இல்லை, சேஸ் பண்ணிட்டு போனாரு, பட் எடுக்க முடியல பால. முடிஞ்ச வரையும் சேஸ் பண்ணாருங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்ல டிஃபென்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக டை பிரேக்கராக தான் முடியும் நினைக்கிறேன் இந்த மேட்ச். 99.9%. பேலன்ஸ் 1%. நீங்கள் சிட்டி 5 கோல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிட்டி 5 காலில் பால் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பால் இங்கே கேஎஃப்ஏ ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். எஸ், சென்டரில் சும்மா பிளைண்டாக போட்டிருக்காரா? இல்லை, நல்ல பாஸ், ஆள் இருக்காங்க. ஸோ மேன் பார்த்து தான் போட்டிருக்காரு. அவர் மிஸ் பாஸ், பட் இருந்தாலுமே அவர் காலில் பட்டுது. இன்டர்ட் பண்ணா நடிச்சாரு, அதையும் தாண்டி அந்த பாஸ்
மறுபடியும் சிட்டி 5க்கு போயிருக்கு. இன்னும் நல்ல ஹிட்டர். எஸ், ஃபர்ஸ்ட் கோல் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க சிட்டி 5. எஸ், ஃபர்ஸ்ட் கோல். இதுதான் சொல்லிட்டு இருந்தோம், 99.9% கோல் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி மீசம் இருக்கிற பர்சன்டேஜில் கோல் போனாலும் அது சிட்டி 5ஓட தான் இருக்குன்னு. ஏன்னா நல்ல டாமினேட்டிங் கேம் பிளேயிங்க. நிறைய ட்ரை பண்ணாங்க. ஸோ நிறைய வாட்டி டி பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு, அதுவும் ஒரு பால் வந்து டாப் ஆஃப் த போஸ்ட்ல பட்டு வெளில போச்சு. அவ்வளோ க்ளோஸ். எஸ், செகண்ட் ஹாஃப்மே இங்க முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ 1-0 அப்படின்னு சொல்லி இந்த மேட்சை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 1-0 ஃபுல் டைம் முடிஞ்சிருக்கு.